கிரிவல பாதையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய திருவண்ணாமலை ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கல. வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள மலைகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றக் கோரி வழக்கறிஞர் ஜானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சட்டவிரோத கட்டுமானங்களை கண்டறிந்து அகற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில் வனத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த எந்த அனுமதியும் பெறாமல் 1535 கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள 1535 சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இதே போல திருவண்ணாமலையில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.